தேவபிரியா சார் சொல்லுங்கள். இல்லை, இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் சார் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுக்கு முந்தைய நாள் சென்ற ஆண்டின் நிதி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கைக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க. மாநிலத்தில் பழக்கம் இல்லை. இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கடன் 530 இருக்குன்னாங்க, வெள்ளை அறிக்கையில் அதை விட கம்மியாக தான் இருந்தது. அதிமுக அரசு இவ்வளவு வாங்கியிருக்குன்னு இவங்க பரப்பினதை விட 73 ஆண்டில் வாங்கியது குறைவாகத்தான் இருக்கிறதுன்னு இவங்களே கொடுத்தாங்க. இதில் அதாவது இந்திய தமிழகத்திற்கு ஒரு மெஜிஷியனாக மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் ஒருவரை நாங்கள் நிதியமைச்சராக கொண்டு வந்துள்ளோம். நீங்கள் இத்தனை 505 வாக்குறுதி கொடுத்துருக்கோம்லாம் கவலைப்பட இல்லை, அதான் வரேன். 505 வாக்குறுதி கொடுத்துருக்கோன்னு கவலைப்பட வேண்டாம். நாங்கள் நிறந்த அனுபவசாலிகள். நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவோம். அந்த மெஜிஷியன் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்று சொன்னார்கள். அவர் முதல் பட்ஜெட்டை போட்டார். ஏன்னா இவங்க மே மாதம் வந்தாங்கன்னா ஜூன்ல. அப்ப அந்த மெஜிஷியன் நல்லா தான் செஞ்சார். அவருக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகட்ட உலகத்தை நினைத்துன்னு அவரே ஹிஸ் ஓப்பன் கன்ஃபஸ்ட். அந்த பாலிடிக்ஸ்க்கே வேண்டாம். நான் சொல்றது அடுத்த ஒரு பட்ஜெட் போட்டு அது ஷார்ட் டர்ம் 8 மாசம் வச்சுக்கோங்க. இடைக்காலம் எலெக்ஷன் முடிஞ்சு 8 மாசம் போட்டார் ஒரு பட்ஜெட். அடுத்த பட்ஜெட்டுக்கு முன்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர்ல ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதில் சொன்னது தமிழகத்தில் இந்த வரி மாத்திரம் 2-3% ஆஃப் ஜிஎஸ்டிபி லீக்கேஜ் அப்படின்னார். 25 லட்சம் கோடி அப்படின்னா 2-3% 50-55,000 கோடி கமர்ஷியல் டாக்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி லீக்கேஜ் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆச்சா, அடுத்தது சில 100 கோடிகள் மட்டுமே கனிம வளம் மணல்ல இருந்து வருது. இவை சில 1000 கோடிகள் ஆகும். நம்ம ஒன்றும் இல்லை, 5 மாவட்டத்துக்கு மாத்திரம் இடி ரெய்டு பண்ணி மணலில் எடுக்கப்பட்டதாக பில்ஸ் அரசு கணக்கில் 38 கோடி வந்திருக்கிறது. ஆனால் ஐஐடியை வைத்து ட்ரோன் மற்றும் அள்ளிய அந்த வண்டிகளுடைய இல்லை, அவங்க எத்தனை தடவை வந்துட்டு போச்சுன்னு அதோடைய அந்த இதுக்கு ஜிபிஎஸ் காட்டிடும். இதை ரெண்டையும் வைத்து பார்த்தால் குறைந்தபட்சம் 4700 கோடி எடுத்திருக்கணுங்கிறாங்க. ஸோ நம்ம மக்களுடைய கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்க. 4800 கோடி எடுத்திருக்கணும். நமக்கு வந்தது எவ்வளவு? 38 கோடி. மக்கள் இருங்க, 4800 கோடி என்பது அரசு நிர்ணயித்தவில்லை, தனியார் விலையில் அதுக்கு 6 மடங்கு. அப்போ 25,000 கோடி. ஆமாம். அப்போ நமக்கு வந்தது 38 கோடி. இது 5 மாவட்டம். 5 மாவட்டம் மட்டும். துறை அமைச்சர் யாரு? துறை அமைச்சர் துரைமுருகன், பொன்முடி, 3 பேர் சேர்ந்து வெவ்வேறு சின்ன சின்ன பிரிவுகளில் ஒருத்தர். ஸோ இது ஆச்சா. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு இடத்துக்கு வரி வாடகை வாங்கிறது. நம்ம ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு 2015 சிஏஜி அறிக்கை சொன்னது இதுவரை வாடகை பாக்கி 2081 கோடி ரூபாய் வசூல் செய்யணும்னு. நம்ம இந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக 2019 ஒரு ட்வீட் போட்டார். சிஏஜி அறிக்கை 2015 வரை 2081 கோடி வாடகை பாக்கி இருக்கிறது. ஆனால் வெறும் 250 கோடி வாங்கி கொண்டு ஊழல் செய்ய இந்த ஆட்சி முனைன்று தன் பாக்கெட்டிற்கு எடுத்துக்கொள்கிறது. அந்த ரேஸ் கோர்ஸ்ல ஒரு சின்ன இல்ல, அங்கதான் வரேன். 2081 கோடி 2015 வரைக்கும் 25 வரைக்கும் போட்டால் 3000 கோடியை தாண்டும். அடுத்தது ரேஸ் கோர்ட்ஸ்க்கு 2023 சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுங்க. 2004 வரை வாடகை பாக்கி 780 கோடி, 2004 24க்கு 12,300 கோடி, மொத்தம் 13,000 கோடி. எனக்கு நினைவுல இருக்கு, நீங்க 13,000 சொல்லிட்டீங்க. இல்ல, நான் ஆக்சுவல் டேட்டா 13,020 போகும். இது எப்படி லீக்கேஜ் ஆச்சு, எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் நடந்துச்சு? இல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் கேஸ் போடுவாங்க, ஸ்டே கொடுப்பாங்க, திருப்பி 2 வருஷத்துக்கு நடக்காது, ஆடிட் அப்ஜெக்ஷன் வரும், திருப்பி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி அடுத்து அப்பீல் போகும். இது வசூல் செய்ய மாட்டோம், வெறுமனே இது மாத்திரம் ஏத்திக்கிட்டு போவோம் நடக்குது. ஆனால் கிரிக்கெட் போர்டு சேர்மனாக இருப்பது திமுகவின் அமைச்சருடைய மகன் அசோக் சிகாமணின்னு சொல்லி, பொன்முடியுடைய மகன் தான் இன்னைக்கு அசோக் சிகாமணி. இல்ல, முன்னாள் கிரிக்கெட் தலைவருங்கிறது திமுக முதல் கொடுக்கறதுக்கு மிக நெருக்கமானவர். கலைஞர் டிவி 200 கோடி கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு அடுத்த 10 வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 60 கோடி முன்னாடி கொடுத்தார். அப்படிப்பட்ட க்ளோஸ் நிறுவனங்கள் இங்கே விளம்பரம் கொடுத்துட்டு 2 வருஷம் நீங்கள் கடன் திருப்பி வசூல் பண்ண முடியாது. அவர் 10 வருஷம் விளம்பரத்தை முன்னாடி கொடுத்தார். அவ்வளவு நெருக்கமானவர்கள். ஸோ இன்னைக்கு இதை பற்றி இன்னொன்று மாயாஜால்ங்கிற ஒரு இடத்தை திமுக ஆட்சி 2006-11 காலகட்டத்தில் அரசாங்க இடத்த லீஸுக்கு வந்துட்டு இது இப்போ அவங்களா ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை எடுத்து இது எங்களுதுன்னு சொன்னாங்க. அப்புறமா அப்பீலுக்கு போய் அதிமுக வந்த பிறகு 23 தீர்ப்பு, இது முழுக்க அரசு இடம், இதுக்கு வசூல் பண்ணாங்களா? இது மாதிரி ஒரு ஊர்லேயும் ஜிம்கானா கிளப்பு, அந்த கிளப்பு, இந்த கிளப்பு போட்டால் வாடகை மட்டும் எப்படி வரும்? இது எல்லாமே சோகால் லீக்கேஜ் தான். எல்லாமே லீக்கேஜ். சுருக்கமா ஒரே ஒரு கேள்வி, என்னதான் வந்தாலும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கணும்.
அது விளங்குமா? வீடு விளங்குமா? நாடு விளங்குமா? ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. கணக்கெல்லாம் வர்ற செலவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணா பரவாயில்ல. இன்னொன்னு, மத்திய அரசே பல நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்கப்ப அதை காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் வச்சுட்டு செய்யாம வெறும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு கம்மி ரேட்ல மருந்து கொடுக்கறது மத்திய அரசு தனியாக பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கு. நான் அதில் தான் வாங்குறேன். ஆனா இப்ப முதல்வர் மருந்தகம், மக்கள் மருந்தகம்னு போட்டுட்டு மாவு கடை தோசை மாவு வித்துட்டு இருக்காங்க. அதுக்கு 100 கோடி அலோகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது, மத்திய அரசு பல ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் PM ஸ்ரீ ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாம காசு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அடுத்து ஜிஎஸ்டி பத்தி சார் சொன்னதுல ஒரே ஒரு சின்ன விளக்கம். ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் 1ஆம் தேதி அது கொடுக்கப்பட்டுவிடும். இன்னைக்கு இருக்கிற டாக்ஸ் டெவல்யூஷன் இஸ் மச் ஹையர் than earlier timesனு சொல்லிட்டு திரு ரங்கராஜன் அதிகமாக தான் கொடுக்கறாங்கன்னு நிதி கமிஷன், காங்கிரஸ் ஆட்சியின் போது நிதி கமிஷன் தலைவராகவும் சிதம்பரத்துடைய அட்வைசராகவும் இருந்த ரங்கராஜன் சொல்லியிருக்கார். ஸோ அது கூட ஒரு பிரச்சாரத்தை தான் அவரும் எடுத்துக்கிட்டு சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா டெவல்யூஷன் இஸ் ஹையர். பிரச்சனை என்னன்னால், செலவு செய்வது கரெக்டான திட்டத்துக்கு செய்யாமல் வெறும் விளம்பரத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை சார், பஸ் பாஸை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த வேலைக்கு கீழே இருக்கவன் குறைஞ்சா பாதி பேர் குறையும். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பேராசிரியர் இலவச பஸ்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யாருக்கு கொடுக்கிறோம், தேவையானவர்களுக்கு மட்டும்னு குறைச்சாலே பாதி செலவை கட்டுப்படுத்தலாம். லீக்கேஜ் மாத்திரமே 1 லட்சம் கோடிக்கு மேல நடக்குது. நான் சொல்றது பிடிஆர் அவர்கள் கொடுத்ததுபடி வருடத்திற்கு வருஷத்துக்கு 1 லட்சம், 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி. அது இருந்திருந்தால் கடன் வாங்கியிருக்க வேண்டாம். இந்த நாட்டில் ஒரு மாத்திரை வாங்க முடியாமல் கை வீங்கி கால் வீங்கி ஒரு வயிற்றுக்கு சோறு இல்லாமல் தங்குவதற்கு உணவு இல்லாமல் நாட்டுகளில் லட்சம் கோடி ரூபாய் லீக்கேஜ். இதுதான் அரசினுடைய நிலையா? இதுதான் அரசினுடைய நிலையா? மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது தெரியவில்லை. மக்களின் மனசாட்சியாகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதில் பேசக்கூடிய தரவுகள், உண்மைகள் அனைத்தும் உங்களின் பார்வைக்கும் சிந்தனைக்கும் காற்றொலியில் ஜெயா பிளஸ் மீண்டும் கரைத்து கொண்டிருக்கிறது.